ஜெர்மனில இருக்கிற ஃபேமஸான கத்தீட்ரல் போறோம். அதை வந்து நான் இன்ஸ்டாகிராம்லயே பாத்துருக்கேன், ஃபேஸ்புக்ல பாத்துருக்கேன், யூடியூப்ல பாத்துருக்கேன். அது வந்து அப்படியே பென்சில்ல வச்சு வரைஞ்ச ஆர்ட் மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு உண்மையாவே அது அப்படிதான் இருக்கான்னு சொல்லி அங்க போய் கன்ஃபார்ம் பண்ண போறோம். நம்மளோட கேட் வந்து 22. என்ன அங்க ஆம்ஸ்டர்டாம் போட்டிருக்குன்னு பாத்தீங்களா? ஏன்னா வந்துட்டு நாங்க ஆம்ஸ்டர்டாம் தான் போறோம். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? ஜெர்மனில இருக்கிற ஃபேமஸான கத்தீட்ரல் போறோம். ஏன்ட்ட என்ன சொன்ன? நாங்க ஆம்ஸ்டர்டாம் தான் போறோம். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. நாங்க ஜெர்மனில இருக்கிற கத்தீட்ரல் தான் போறோம், பட் ஆம்ஸ்டர்டாம் வழியா போறோம். ஆக மொத்தம் ரெண்டு குத்துனே. ஃளைட்ல போற நிறைய பேர் வந்துட்டு இந்த விஷயத்த பாத்திருப்பீங்க. எங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு பேக் பேக் மட்டும் தான் அலௌடு. இது வந்து இந்த சைஸ்க்குள்ள இருக்கணும். ஸோ இது வந்து என்னன்னா அந்த மினி ட்ராலி வைக்கிறதுக்கு. அது வந்து சில பேர் வந்து காசு கட்டி உள்ள வந்துட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பட் எங்களுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் 2 டேஸ்ன்றதுனால. ஸோ நீங்க ஃளைட்ல வரீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பேக் வந்து சைஸ் வந்து கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஆல்சோ குறிப்பா நீங்க யூரோப்குள்ள டிராவல் பண்றீங்கன்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இந்தியால இருந்து வந்தா இந்த மாதிரி கிடையாது. இந்தியால இருந்து வந்தா நிறைய பேக்கேஜ் கொடுப்பாங்க. பட் யூரோப்ல இருந்து வந்தா இந்த ஸ்மால் பேக் பேக் இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஸ்மால் ட்ராலி இவ்வளவுதான் வந்துட்டு அலௌடு. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐஸ்லாண்ட் போன டைம்ல அந்த ஸ்மால் ட்ராலியே வந்துட்டு எங்களுக்கு உள்ள விடுவாங்கன்னு நினைச்சு கொண்டு வந்தோம். ஆனா அதுக்கு பே பண்ணோம் எக்ஸ்ட்ரா. நல்லாவே இருக்க மாட்டேன், 60 pounds என்னமோ பே பண்ணோம். ஸோ அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க அந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா உங்களோட பேக் வந்து மெஷர் பண்ணிட்டு வாங்க. இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு யாரும் அவங்களோட பேக்ல இருக்கிற துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு பேக் வந்து கீழே போட்டு போயிருக்காங்க. நான் சொன்ன அதே ரீசன் தான். சின்ன பேக் நினைச்சு அதை எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ இங்க வந்துட்டு கேட்ட காசுக்கு இது அவ்வளவு ஒர்த் இல்லைன்னு சொல்லிட்டு பேக்கே கீழே போட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இந்த பேக்கே வந்துட்டு ஒரு 20 pound அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா வந்து உள்ள கேக்குற காசு 60 to 75 pounds வரை கேட்பாங்க. இங்க வந்து நீங்க எடுத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம மாமூலு. பகக்குள்ளையா இருக்க, நான் கொடுக்க மாட்டேன். டிக்கெட் எடுக்கும் போதே வந்து நீங்க அந்த பேக் வந்து புக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 30 to 40 pounds குள்ளே வந்து முடிஞ்சிடும். பட் இங்க வந்து நீங்க அந்த பேக் கொண்டு வர்றீங்க, உங்களுக்கு வந்து ஸ்மால் பேக் தான் செக் பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா 70 pound 60 pound கேட்பாங்க. அதனால எவனோ ஒருத்தன் வந்து பேக் எல்லாம் எனக்கு தேவையில்லடான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிட்டான். முடிஞ்சு போச்சா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஃளைட் செம்ம கூட்டமா இருந்தது. வீக்கெண்ட்னாலே வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் யூரோப் டிராவல் பண்ணுவாங்க. அதுவும் கிறிஸ்மஸ் டைம் வேற. ஸ்கூல் ஹாலிடேஸ்லனா இந்நேரம் வந்துட்டு நிறைய குட்டி பிள்ளைங்களை பார்க்கலாம். பட் இப்போ குட்டி பிள்ளைங்க யாருமே இல்ல இந்த ஃளைட்லயே. ஏன்னா வந்து எல்லாமே அடல்ட்ஸ் மட்டும் தான் போறாங்க. ஜஸ்ட் வீக்கெண்டுக்கு ஆம்ஸ்டர்டாம் போறாங்க. எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவ் நாள் அதுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க? இந்த அப்புறம் எங்க போறான்? அவளை எங்க போறான்? இவ்வளவு எங்க போறான்? ஜெர்மனி போறதுக்கு நாங்க ஆம்ஸ்டர்டாம் போறோம் அப்படின்னா வந்துட்டு ஏன்னா எங்களுக்கு நேரம் மூக்கு தொடுறதுக்கு பிடிக்காது. நாங்க இப்படி சுத்தி தான் வந்துட்டு மூக்கு தொடுவோம். ஓ, நீ அப்படி வரியா? நாங்க அப்படி போறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. வேலிட் ரீசன் இருக்கு. ஆமா, முக்கியமான ரீசன். அதனால தான் நாங்க இப்படி கூடி போறோம். அது என்னன்னா அது என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும், வீடியோ பாருங்க. ஐயோ, எனக்கு தலையே வெடிச்சிட்டு போல இருக்கு. டெம்பரேச்சர் வந்து இப்போ ஒரு 4-5 டிகிரி தான் இருக்கும். செமையா குளிருது. குளிருதடி மாலா. ஆம்ஸ்டர்டாம்லயுமே நேரம் ஒரு 4-5 டிகிரி தான் இருக்கு. பட் ஜெர்மனில -1ல இருந்து ஒரு 2 டிகிரி வரை தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்க இங்கே விட ரொம்ப குளிரும் போல. பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. ஃளைட் ஒரு ஏறிட்டோம். இன்னைக்கு நாங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணாமே எங்களுக்கு வந்து லெக் ரூம் நிறைய கிடைச்சிருக்குது. ஏன்னா எங்களை வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் பக்கத்துல உட்கார வச்சிட்டாங்க. இதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம தான் இந்த டோர் ஓபன் பண்ணணும். அப்படியே ஏதாவது ஆச்சுன்னா நாங்க உங்களுக்கு பாராசூட் தருவோம். ஓகே சார்? ஏங்க, உயிர் போற நேரத்துல தேங்காய் எண்ணெய் வச்சு நாங்க என்ன பண்றது? இது வந்து எமர்ஜென்சி எக்ஸிட்டா யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. சோ இந்த ஏரியால வந்து ஆளுங்க ஓடி நடந்து வர்றதுக்காக நிறைய இடம் கொடுத்துருப்பாங்க. நமக்கு இந்த ஃளைட் ஃபுல்லா நல்லா காலை நல்லா ஜாலியா நீட்டி வச்சிருக்கான். ஏன்னா வந்துட்டு நம்ம இந்த பிரைவேட் பஸ்ல எல்லாம் வந்துட்டு இடுக்கி வச்ச மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரிதான் ஃளைட் இருக்கும். ரொம்ப குட்டியான ஸ்பேஸ் தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாமே வந்துட்டு டொமஸ்டிக் ஃளைட்ஸ் மாதிரி தான், ரொம்ப சின்னதா தான் இருக்கும். அதேதான். ஆமா, இடமே இருக்காது. சோ இந்த லெக் ரூம்க்கு எல்லாரும் பே பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா பே பண்ணி வருவாங்க. இது மேபி ஃப்ரீயா இருந்திருக்கலாம். எங்க நேரத்துக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அதுவே புக் ஆயிடுச்சு. நல்ல விஷயம். ஆமா, உனக்கு அமையுது, எனக்கு அமையல. மச்சான், சிஸ்டர் அப்படி பாக்காதடா. ஆம்ஸ்டர்டாம் ஏர்போர்ட்ல வந்து லேண்ட் ஆயிட்டோம். இப்போ நாங்க ஆம்ஸ்டர்டாம் சிட்டி சென்டருக்கு ட்ரெயின்ல போறோம். ஏன்னா நாங்க சிட்டி சென்டர்ல தான் ஒரு ரூம் எடுத்திருக்கிறோம். அது வந்துட்டு ஒரு பங்க் பெட் கொடுக்க போறாங்களா இல்லன்னா 2 தனித்தனி பெட் கொடுக்க போறாங்களான்னு தெரியல. சோ அந்த மாதிரி ரொம்ப சீப்பா தான் ஒன்னு புக் பண்ணிருக்கோம். 5 ஸ்டார் இல்லாட்டி என்ன, ஒரு 4 ஸ்டார் 3 ஸ்டார் அடுத்த குடிச்சா இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஏன்னா நைட் ஒரே ஒரு நைட் தான் ஸ்டே. போய் 12 மணிக்குள்ள செக் இன் பண்ணணும். காலையில வந்துட்டு 6 o'clock செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். ஏன்னா எங்களுக்கு 6:30 ட்ரெயின் ஜெர்மனிக்கு.
ஆக்சுவலா நாங்க இப்போ வந்து ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரல் போறோம்ல, சோ சென்ட்ரல்ல இருந்து சண்டே திரும்பியும் ஏர்போர்ட் வரணும். சோ ரிட்டர்ன் டிக்கெட் எடுக்கலாம்னு பார்த்தோம், பட் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கிடையாது. ஒரு நாள்ல போயிட்டு வரணும்னா நீ வந்து எடுத்துக்கலாம் ரிட்டர்ன் டிக்கெட், பட் இப்ப எடுக்க கூடாது. சோ ஒன் வே தான் எடுக்க முடியும். 2 பேருக்கு 11.80 11.8 யூரோ. கொஞ்சம் காஸ்ட்லி தான் இங்க. ஒண்ணுமே தெரியலையே. ஸோ எங்களோட 2 டிக்கெட் வந்துருச்சு. 2 டிக்கெட்டும் வந்துட்டு சேர்த்து 11.80. இப்போ வந்து நாங்க டின்னர் வாங்க போறோம். எனக்கு இல்ல, சக்திக்கு மட்டும் தான். அவங்க வந்துட்டு பர்கர் கிங்ல வந்து வாங்கிட்டு இருக்காங்க, ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து கட்டிட்டு வந்த தயிர் சோறு வந்து நல்லா காலி பண்ணிட்டேன். எங்கடா புரோட்டா? நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? பட் வந்து சக்திக்கு வந்து ஃபிளைட்ல வந்து சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் வந்து இருக்கிற ஃபுல் பாக்ஸையும் காலி பண்ணிட்டேன். ஸோ நான் எதுவும் வாங்கல. சக்திக்கு மட்டும் இப்போ ஏதோ ஆர்டர் பண்றாங்க. என்ன வாங்குறீங்க? நக்கட்ஸும் ஒரு இதுவும் பர்கருமா? பர்கர் ஹாம்பர்கர் கிங் நக்கட்ஸ் 9 சாப்பிடுவீங்களா என்ன? நக்கட்ஸ் கண்டிப்பா வாங்கினா எடுப்பேன். எது ஆர்டர் பண்ணா குயிக்கா வருமோ அதை ஆர்டர் பண்ணியாச்சு. ஆர்டர் பண்ண 2 மினிட்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ பிளாட்ஃபார்ம் 1 and 2 நமக்கு அடுத்த ட்ரெயின் பிடிக்கணும். ஸோ டக்குன்னு போனா பிடிச்சிடலாம். இன்னும் 2 மினிட்ஸ் ட்ரெயின். ஓடுங்க. இப்போ ட்ரெயின் மட்டும் போட்டு உங்களுக்கு இருக்கு. சொதப்பன கொன்றும் போப்பா. ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரல் வந்துட்டோம். டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. ட்ரெயின் ஸ்டேஷன்ல எங்களுக்கு நைட் சாப்பிடறதுக்கு 2 பனானா வாங்கிட்டேன். அண்ட் ஆல்சோ அங்க ரெஸ்ட் ரூம் இருக்கு. பட் வந்து இங்க பே அண்ட் யூஸ் தான். யூகே மாதிரி ஃப்ரீ எல்லாம் கிடையாது. இதுக்கு வேற 1 யூரோ தண்டமா கொடுக்கணும். நடந்த 5 நிமிஷத்துல எங்களோட ரூமே வந்துடும். ஆக்சுவலா வந்து 3வது ஃப்ளோர், நோ லிஃப்ட், ஒன்லி நடந்து தான் போனோம். நாங்க புக் பண்ணிருக்கிறது வந்துட்டு ட்வின் ரூம், அதாவது 2 காட் தனித்தனியா இருக்கும். இது வந்து கைண்ட் ஆஃப் ஹாஸ்டல் மாதிரி தான். ரொம்ப நேரமா கேட்டீங்களா? இந்த இருக்கு பாத்ரூம். அந்த ஆனா அதுக்கு முன்னாடி அழகா இருக்கு பாருங்க, ஸ்டிக்கர்லாம் ஒட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்கு. நீ குளிக்கணும்னா இந்த ஷவர் ரூம் தான் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு நீ குளிக்க மாட்டேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. தெரியுது, நீ மூடு. நான் இன்னைக்கு தான் குளிச்சிருக்கேன். நாங்கள் புக் பண்ண வந்துட்டு ட்வின் ரூம், அதாவது 2 பெட்டு தான் இருக்கும். பட் அவங்களுக்கு அது அவைலபிலிட்டியா இல்லையா, இல்லை இங்கே ஆள் இல்லையான்னு தெரியல. எங்களுக்கு இதை ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. இட்ஸ் ஓகே. பட் வந்து பாத்ரூம் வந்து ஷேர்டு தான். இந்த ரூம்ல ஃபேன் தான் இருக்கு. இந்த நான் இதான் டாய்லெட் போல, எங்களுக்கு செப்பரேட் டாய்லெட் நினைச்சேன், ஆனா இல்ல. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. நமக்கு ஃபேன்லாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். குளிரதான் செய்யுது. The next day. மணி என்ன 6:30? மணி 6:25. சீக்கிரம் 6:25 ஆகுது. எங்களுக்கு 6:38க்கு வந்துட்டு ட்ரெயின். இப்போ எந்த பிளாட்ஃபார்ம்னு இன்னும் தெரியல, போய் தான் பார்க்கணும். சீக்கிரம் போ, ட்ரெயினை பிடிக்கணும். எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்லாம் நாங்கள் வாங்கிட்டோம். அண்ட் ஆல்சோ ட்ரெயினுமே வந்துட்டு கொஞ்சம் யூகே மாதிரியே தான் இருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் கம்ஃபியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நம்ம சாஞ்சா தூங்குற மாதிரி எல்லாம் வந்துட்டு சீட்ஸ் இருக்கு. யூகேல எப்படிலாம் இருக்காது. ஆல்சோ நல்லா ஸ்பேஷியஸா, கொஞ்சம் நல்லா பெருசாவே இருக்கு. மேல ஒரு ஸ்கிரீன் இருக்கு, அதுல வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வந்து ஓடிட்டே இருக்கு. லைக் நம்மளோட ட்ரெயின் எவ்வளவு ஸ்பீட்ல போகுது, என்னென்ன ஊர் வந்திருக்கு, இப்ப என்ன இடத்துல இருக்கிறோம், அந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் நிறைய வந்துட்டே இருக்கு. இப்ப ட்ரெயின் வந்துட்டு 155 km/h போகுது. பட் அப்படி ஃபீல் ஆகவே இல்லை, ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு ஃபீல் ஆகுது. பட் வந்து ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு. பிகாஸ் வந்து இங்கெல்லாம் வந்து எப்படின்னா நம்ம ஊர் ட்ரெயின் மாதிரி ஓப்பன் இருக்காது, ஃபுல்லா க்ளோஸ்டா இருக்கும். ஏன்னா இங்க விண்டர்ல எல்லாம் செம்மையா குளிரும். சாப்பிடலாமா? ஆல்சோ நாங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு வாங்கிக்கிறோம். இது வந்து ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் இதுல கொடுத்துருக்காங்க. இது லைட்டா மேல தள்ளணும் அப்படின்னா வந்துட்டு இதை அப்படி சாப்பிட்டுக்கலாம். இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அப்படின்னு நம்ம பப்ஸ் மாதிரியே இருக்கு. சாப்பிட்டுருக்கீங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்குல்ல? இது வாங்கிக்கிறேன். இது வந்துட்டு இது மேல ஏதோ போட்டுருக்கேன் நினைக்கிறேன். நல்லா இருக்கு. அது மாதிரி இல்ல, எப்பயுமே என்னோட கண்ணு பாத்துரும் எது நல்லா இருக்கு எது நல்லா இருந்து. ஒண்ணு வாங்கிட்டு சீனா போடுறான். இவன் பாட்டு அவனை பிட்ட பண்ற என்ன நடக்குது? ஸோ
ஸோ ஃபைனலி நாங்க எதிர்பார்த்த கத்தீட்ரல் வந்துட்டு வந்தாச்சு. இத பாக்குறதுக்கு தான் நாங்க ஃபிளைட் பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி ஒரே நாள்ல டக்குன்னு ரொம்ப சீக்கிரமா ஆமா பயங்கர டிராவல் பண்ணி வந்தது இந்த கத்தீட்ரல் பாக்குறதுக்கு தான். செமையா இருக்கு. இதான் மாப்பிள நீங்க கேட்ட வேட்டை அப்புறம் அரமனை பார்த்தாச்சுல இப்படி ஊருக்கு போங்க கையெடுங்க. ஏன் சைக்கிள் போறீங்களா? ஸோ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்குள்ள நீங்க என்ட்ரி ஆகணும்னா ஃபிளைட் டிக்கெட் தாண்டி முக்கியமான ஒரு டிக்கெட் வேணும். அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாஸும் பண்ண வேண்டாம், கமெண்ட்டும் பண்ண வேண்டாம். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நானே சொல்லிடுறேன், அதுக்கு தேவை நமக்கு ஷெங்கன் விசா. ஆமா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்குள்ள வரணும்ல உங்களுக்கு யூரோப்பியன் ஷெங்கன் விசா தேவைப்படும். ஸோ அதை வந்து நம்ம எல்லா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லயும் அப்ளை பண்ணிக்கலாம். நாங்க அப்ளை பண்ணது நெதர்லாண்ட்ஸ். ஸோ என்ட்ரி பாயிண்ட் வந்து நெதர்லாண்ட்ஸா இருக்கணும்ன்றதுனால ஆம்ஸ்டர்டாம் போயிட்டு அங்கிருந்து ஜெர்மனி வந்தோம். பிகாஸ் நாங்க ஆம்ஸ்டர்டாம் ஆல்ரெடி போயிருக்கோம். 2 days அங்க என்ன பண்றதுன்னு தெரியல. சோ ட்ரெயின் பார்த்தோம் ரொம்ப பக்கத்துல இருந்தது கொலோனுக்கு. ஆல்சோ இந்த சர்ச்சை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்றதுனால நாங்க டக்குன்னு அந்த மாதிரி பிளான் சேஞ்ச் பண்ணிட்டோம். சூப்பர் ஐடியா பா. ஷெங்கன் விசா பத்தி உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அப்ளை பண்றது, இந்த கண்ட்ரில அப்ளை பண்ணா எது நிறைய கொடுப்பாங்க, இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் வந்து அந்த வீடியோ கொடுக்குறோம். குறிப்பா அது யாருக்குன்னா இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் வந்து ஷெங்கன் ஏரியாக்குள்ள டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு வந்து ஷெங்கன் விசா எடுத்தாகணும். நிறைய vlogs எல்லாம் வந்து அடுத்து வந்துட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ டிராவல் vlogs நிறைய ஐட்னரிஸ் வந்து எங்களோட சேனல்ல இருக்கு. சப்போஸ் நீங்க டிராவல் பண்றீங்கன்னா கைடன்ஸ் கூட இருக்கு. சோ அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. கவர்செக் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. நாங்க யூகேல இருக்கோம், பட் யூரோப் நிறைய பிளேசஸ் டிராவல் பண்ணுவோம். சோ எல்லா டீடைல்ஸுமே எங்களோட சேனல்ல இருக்கு. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க. என்னோட வாயெல்லாம் உளருது. பள்ளி பருவத்தில் கூட பிறருடன் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பாய். ஏன்னா சம குளிர்.